வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் குரு பெயர்ச்சியினுடைய பலன்களாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி இவர்களுக்கு விரயஸ்தானத்தில் அமரக்கூடிய உச்ச குரு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு விளக்கமாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதனுடைய ப்ரிகாஷனரியான விஷயங்களை மனதில் இருத்தி கொண்டு சரியான முறையில் நீங்கள் சில விஷயங்களை முடிவு செய்ய வேண்டும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியை பொறுத்தவரை அற்புதமான 5 குடையவராக வரக்கூடிய குரு கிரகம் ஒரு ஆதிபத்தியத்தில் ஒரு நன்மையான ஒரு கனெக்ஷன் வந்துவிட்டாலே ஒரு கிரகம் நன்மைகளை மட்டும் செய்வார் அப்படின்னு நிறைய நம்ம கேட்டதுண்டு. ஆனால் அது எனக்கு உண்மையாக படவில்லை. ஒரு கிரகம் 2 ஆதிபத்தியத்தை வகிக்கும் பொழுது அவர் அஷ்டமாதிபதியாகவும் இந்த ராசி நண்பர்களுக்கு சிம்மத்திற்கு இருக்கிறார். ஸோ 5 குடைய கிரகமே 8 குடைய கிரகம். ஏனென்றால் 5ஆம் வீட்டுக்குடைய தனுசு ராசிக்குடையவராக அவர் அசெண்டிங் ஆர்டரில் வரக்கூடிய 5ஆம் அதிபதியாகவும், மீன ராசிக்குடைய வீடு எண்ணிக்கை அடிப்படையில் இவரே 8ஆம் அதிபதியாகவும் வேலைகளை செய்வார். ஸோ இந்த குருவை பொறுத்தவரை நன்மைகளை நிறைய கொடுத்துவிட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸையும் கொடுக்கக்கூடியவராக தசாபுத்திகளில் 2ஆம் பகுதியில் கொடுக்கிறார். அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 5, 8 குடைய இந்த ஆதிபத்திய கிரகம் இவர்களுடைய 12ஆம் வீடாகிய கடகத்தில் மறைய போகிறார். மறைந்து அங்கு அவர் உச்சநிலையும் அடைய போகிறார். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு பலன் எடுக்கக்கூடிய நிலையாகவே எல்லா ஜோதிடருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம ஓரளவிற்கு விளக்கமாக பார்க்கும் பொழுது ஒரு சுப கிரகமான 5 குடையவராக இருக்கக்கூடிய கிரகம் அவர் தன் வீட்டிற்கு சாதகமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தால் அவர் 5ஆம் வீட்டிற்கும் மறையக்கூடிய நிலையாக 8ஆம் வீட்டிற்குடைய வீட்டிற்கு சாதகமான ஒரு இடத்தில் அமர்வது எல்லாமே ஒரு ஏருக்கு மாறான நிலையில் இருப்பது, ஒரு நன்மைகளை செய்ய வேண்டிய விதத்தில் அவர் பலவீனப்பட்டு ஒரு அஷ்டமாதிபத்தியத்தை செய்யக்கூடிய பலனை அதிகமாக இந்த வருடம் அவர் எடுக்க போகிறார் பலன்களாக அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாம் உடனே இப்போவே நீங்கள் நிறைய அப்செட் ஆக வேண்டாம். ஏன்னா இது ஒன்ஸ் இன் வயல் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு கிரகம் இது போன்ற அஷ்டமாதிபத்தியத்தை செய்து கொண்டு தான் இருக்கும். இப்போ 5ஆம் வீட்டிற்கு மறைவதனால் இது நிறைய பாசிட்டிவான விஷயங்களாக உங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். முக்கியமாக பணி ரீதியிலான கடல் கடந்து செல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தால் சிம்ம ராசி தவிர்க்காமல் நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்ல நிலை. இந்த மாதிரியான அமர்வு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குரிய கிரகம் கோச்சாரத்தில் இந்த 1 இயர் மறையும் பொழுது நீங்கள் பூர்வீகத்தில் இருப்பதை தவிர்ப்பது கூட நல்ல பலன் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன். அடுத்ததாக 8ஆம் அதிபதியான குரு 12இல் மறைவது இது ஒரு விபரீத ராஜயோகம். ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப கவனமாக நீங்கள் எச்சரிக்கையாக ஒரு என்ன சொல்கிறது ரிஸ்க்ஸ் எதுவுமே இன்வால்வ் பண்ணாமல் எந்த விதத்திலும் ரிஸ்க் எடுக்காமல் இருப்பதற்கு உடைய ஒரு விபரீத ராஜயோகம். ஸோ ஒரு திடீர் தனப்பிராப்தி, நீண்ட நாள் நீங்கள் விரும்பக்கூடிய வெளிநாட்டு தொடர்பினால் ஏற்படக்கூடிய லாபமாக இது இருக்கலாம். அதே சமயம் இது குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பிலும் சற்று அடுத்த கட்டத்திலும் இவங்களுக்கு ஒரு 30% இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் 70% இவங்க குழந்தைகளோடு சற்று ஒரு ஒரு ரொம்ப பிடிமானம் இல்லாத நிலையை உணரக்கூடிய ஒரு 70% சிம்மத்திற்கு இருக்கலாம். ஸோ இருப்பதை வைத்துக்கொண்டு நம்ம நிறைவாக மனதை பக்குவப்படுத்துவது அப்படிங்கிற நிலையை சிம்மம் உணர வேண்டும். 12இல் மறையக்கூடிய குரு பார்க்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுடைய சுகஸ்தானம். இது நிறைய பலன்களை நமக்கு சொல்லும். ஒரு விரயத்தினால் திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு விரயத்தினால் ஒரு முதலீடுகளாக சுப ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவது ஒரு சுப விரயமாக நிறைய நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. இல்லை திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு மருத்துவ விரயத்தினால் ஒரு 1-2 நாள் நீங்கள் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் போல நிலை உங்களுக்கு ஏற்பட்டு நல்ல கியூர் ஆகக்கூடிய பலனும் இதில் இருக்கிறது. பட் கண்டிப்பாக இது உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு நல்ல விதமான மருத்துவத்திற்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல பலன் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது உங்களுடைய 6ஆம் வீட்டை மறுபடியும் குரு பார்ப்பது இதுவுலேயே 2 செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் உங்களுடைய பாதகாதிபதி உச்சமாகக்கூடிய மேஷத்தினுடைய செவ்வாய் உச்சமாகக்கூடிய 6ஆம் வீடு கண்டிப்பாக இதில் ஒரு 2 பலன்னு சொல்ல முடியாது, ஒரு 200 பலன்கள் கூட நம்ம சொல்லலாம். அளவுக்கு அதிகமான கடன்களை வாங்குவது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கடன் வாங்கி முதலீடு செய்வது அப்படிங்கிற பலன் முதலில் வந்தது. அது தகுந்தாற் போல உங்களுக்கு தேவையில்லாத ஆசைகளை மனதில் தோன்றக்கூடிய சூழலாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நிகழலாம். குரு 12இல் மறைந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பது
ஜாப் ரிலேட்டடான விஷயங்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளுக்கான பிரயாணங்களாக மாறும், சுப விரயங்களாகவும் மாறும், ஒரு சிலருக்கு மருத்துவ விரயங்களாக மாறும், ஒரு சிலருக்கு திருமண வாழ்வில் சில பிரச்சனைகளையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சின்ன பிரச்சனை காம்ப்ரமைஸ்க்கு பிறகு சேரக்கூடிய வாய்ப்பாக இது மாறும். அடுத்ததாக மகர ராசியை குரு கிரகம் 12 மறைந்து பார்ப்பது, கடன்களை அதிகமாக வாங்காமல் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒரு பேராசைப்பட்டு சுப விரயங்களோ இல்லைனா ஏதாவது ஒரு தொழில் முதலீடுகளோ செய்யக்கூடிய வாய்ப்பாக இருந்தால், உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய சூழல் ஒரு பேராசைப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக, இது ப்ரொவோக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதற்குள் மட்டும்தான் பட்ஜெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாவற்றிலுமே, முக்கியமாக கடன்கள் பொறுத்தவரை நீங்கள் சரியாக அதை நிர்ணயம் பண்ணுவது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஏனென்றால் விரயஸ்தானத்தில் உள்ள குரு கிரகம் எவ்வளவு விரயம் செய்தாலும் பத்தாது. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம பேராசைப்பட்டு யோசிக்க முடியாமல் செய்துவிட்டால் நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயத்தையும் கொடுப்பதற்கு அஷ்டமஸ்தானத்தில் உள்ள சனியும் இருக்கிறார். ஸோ ரொம்ப நீங்கள் கடன்களை பொறுத்தவரை கவனம் அப்படிங்கிற ஒரு பலனை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த 12 அமர்ந்து 6 பார்க்கக்கூடிய குரு கிரகம் ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் இருக்க வயதினர்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் வளர்ச்சியை கொடுப்பார். அதே சமயம் பணியில் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, இல்லைனா நீண்ட நாள் ஏஜிங்கில் இருக்கிறவங்களுக்குன்னு வச்சுக்கலாம், நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த நோயை ஒரு மருத்துவத்தை தொடர்ந்து எடுக்கக்கூடிய நிலையாக கண்டினியூஸாக அந்த மெடிக்கேஷனை நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அடுத்ததாக 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 8க்குடைய குரு கிரகம் தன் வீட்டையே பார்த்து பலப்படுத்துவது, அங்கே இருக்கக்கூடிய சனியையும் அவர் பலப்படுத்தி விடுவார். ஸோ கண்டிப்பாக இது என்னை பொறுத்தவரை ரொம்ப இன்ஆஸ்பீஷியஸ். மீனத்தை பார்க்கக்கூடிய குரு கிரகம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் வலுக்கக்கூடிய நிலை இருப்பதனால் அதீத கடன்களில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பாக இருக்கலாம். திருமண வாழ்வில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். இல்லைன்னா உங்களோட ஆரோக்கியத்தை சரியான முறையில் ஜட்ஜ் பண்ண முடியாமல் ஒரு தேவையில்லாத காம்ப்ளிகேஷனை நோக்கிய ஒரு விஷயமாக இது வளர்த்து கொண்டு செல்லலாம். ஸோ கண்டிப்பாக குருவினுடைய அமர்வு ஒரு பெரிய சாதகம் இல்லாத நிலை அப்படின்னு சொன்னாலும் 1-2 நல்ல பலன்கள் இதில் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கிறது. இது சிம்மராசிக்கு சொல்வதற்கு எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கூட கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. எல்லோருமே நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் கண்டிப்பாக நவகிரக குருவை நினைத்து, இல்லைனா உங்களோட குருமார்களாக இருக்கக்கூடியவர்களை நினைத்து வீட்டில் தினமும் பசுனை தீபம் ஏற்றி வருவது ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு மனதிற்கு பிடித்த குரு யாரெல்லாமே ஒரு குருவாக நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்புறீங்களோ, வர்ஷிப் பண்ணுறீங்களோ, அவங்களுக்கு தினமும் ஒரு 5 நிமிடமாவது அந்த நெய் தீபம் உங்கள் பூஜா ஷெல்ஃபில் அதை நீங்கள் ஏற்றுவது, அது ஒரு 5 to 10 minutes அந்த தீபம் எரிந்தால் கூட போதும். ஆனால் நம்ம நீங்கள் தவறாமல் ஒரே நேரத்தில் கூடிய வரை செய்தால் ஒரு பெரிய பாதுகாப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு பரிகாரம் இருப்பது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜோதிடரும் அவங்களுக்கு தோன்றக்கூடிய பரிகாரங்களை ப்ராக்டிக்கலாக அவங்க அதை எது நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்வார்கள். ஆனால் எல்லா பரிகாரமுமே பலிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா எல்லோருமே ஆத்மார்த்தமாக யோசித்து அவங்களுக்கு ஆன் டாட் வரக்கூடிய பலனை சொல்வதனால் அதை நீங்கள் சின்சியராக செய்யும் பொழுது அது உங்களுடைய நம்பிக்கையின் பேரிலும் அது கண்டிப்பாக பலன் கொடுக்கும். இந்த குரு பாசிட்டிவான நம்ம சொன்ன பலன்களை நீங்கள் ஒரு சுபவிரயங்களை செய்து கொள்ளுங்கள். ஓரளவிற்கு இந்த வருடம் கடன் வாங்குவது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கூட ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அகலக்கால் வைக்காமல், கடன்களில் அதிகமான ஒரு ஆர்வம் காட்டாமல், அதிர்ஷ்டத்தை நம்பாமல், தேவையில்லாத ஒரு தப்பாக வந்துருமோ அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு வந்தால் தெரிந்தும் அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணாமல் இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணுவது இந்த குருவிற்கு இந்த பயிற்சியில் உங்களுக்கு முக்கியமாக ஜூன் to அக்டோபர் ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். அக்டோபருக்கு பிறகு சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு அவர் அதிசாரமாக 12th ஹவுஸ்லேருந்து உங்களோட ராசிக்கே வந்து விடுவார். பூர்வ புண்ணியத்தை பார்ப்பதனால் எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு விடுதலை, ரிலீஃப் கிடைக்கக்கூடிய, கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கும். ஸோ கூடிய வரை நீங்கள் இந்த ஆண்டு அக்டோபர் வரை சற்று பொறுமையாக இருப்பது, முக்கியமாக ஜாப் ரிலேட்டடாக இருக்கிறவங்க மாற்றங்களை தவிர்க்காமல் இருப்பது நல்ல பலன்கள். ஸோ இதெல்லாமே நம்ம ஓரளவிற்கு உங்களுக்கு புரியற அளவிற்கு நான் விளக்கி சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக குரு பார்வை கிடைக்கக்கூடிய நிலையில் விருச்சிகத்திற்கு இருக்கக்கூடிய குரு பார்வை உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய எந்த எண்ணங்களாக இருந்தாலும், இல்லை காதல் தொடர்பான சில விஷயங்களில் திடீர்னு எழுப்பறியாக இருக்கலாம், அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். திடீர்னு உங்களுக்கு காதல் கசந்து போகக்கூடிய வாய்ப்பாக ஒரு சில சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக இருக்கும்.
அண்ட் மனது, குழந்தை, இதையும் குறிக்கக்கூடிய 5ஆம் வீட்டினுடைய பலவீனம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 5ஆம் வீடு தொடர்பான குழந்தைகள் உங்களுக்கு என்னெல்லாம் காரகம் அந்த 5ஆம் வீட்டிற்கு தெரியுமோ, பூர்வீகம், பூர்வ புண்ணியம், டெசிஷன் மேக்கிங், உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய மன மகிழ்ச்சி, இதெல்லாமே சம்பந்தமான விஷயங்களுக்கு அக்டோபர் வரை சற்று பொறுமையை கடைபிடிப்பது இந்த குரு பார்வையினால் உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பலன்கள். 6ஆம் வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய குரு கிரகம் 7ஆம் வீட்டை சிறிது தொல்லை பண்ணுவார். ஆல்ரெடி அந்த 7ஆம் வீடாகிய கும்பத்தில் ராகு இருப்பதனால் திருமண வாழ்விலும் சிம்ம ராசி நண்பர்களும் ரொம்ப கவனமாக இருப்பது. ரொம்ப தொடர்ந்து நீங்கள் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருந்தால் இது நாள் வரை பிரியணும்னு நினைக்காத ஒரு நிலை கூட இந்த காலகட்டத்தில் அது டக்குனு பிரிவினையை நோக்கி அது டைவர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பாக மாறிவிடலாம். ஸோ கிரகங்கள் கொஞ்சம் சாதகம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து திருமண வாழ்வில் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்ல நிலை. அது ஸ்பௌஸோடைய ஆரோக்கியமும் நீங்கள் சரியாக பார்த்து கொள்வது நல்ல நிலை. 8ஆம் வீடாகிய மீன ராசியை குரு பார்ப்பதனால் 9 என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் நார்மலாகவே வேலை செய்யாது. அப்படி இல்லைன்னா ஒரு தேவையில்லாத அதிர்ஷ்ட ஸ்தானத்திற்குரிய கிரகம் டிஃபால்ட்டாக உச்சம் பெறக்கூடிய மகரத்தை பார்ப்பதனால் அது ஒரு ஓவரான ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸாக, ஒரு அசட்டுத்தனமான ஒரு அதிர்ஷ்டமாக நம்ம கற்பனை பண்ணக்கூடிய நிலையாக இது இருக்கலாம். நேரடியாக இது காரக்கா வகையில் தந்தை ரிலேஷன்ஷிப்பிற்கு சற்று ஒரு கவனமாக அவங்கள பார்த்து கொள்ள வேண்டிய நிலையை சிம்ம ராசி லக்ன நண்பர்களுக்கு கொடுக்கிறது. ஸோ இதுதான் குரு பெயர்ச்சியினால் இந்த 2026ஆம் ஆண்டு முக்கியமாக ஜூன் டு அக்டோபர் எண்டு வரை 5 மாதத்திற்கு மட்டுமே உண்டான பலன்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கிரகம் அதிசாரமாக மாறினாலும் இல்லை நார்மலாக அது தன்னுடைய ஒரு பெயர்ச்சியில் மாறினாலும் அந்த பெயர்ச்சி நடந்த பிறகு அந்த பார்வைகள் எல்லாமே மாறி அமரும் பொழுது எல்லா பலன்களுமே மாறும். ஸோ அக்டோபருக்கு பிறகு நம்ம என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு பதிவில் அப்பொழுது நம்ம பார்த்து கொள்ளலாம். முக்கியமாக அக்டோபர் வரை ஒரு சுப கிரகம் மறைவது அப்படிங்கிறது கடந்த காலத்தில் கடகத்திற்கு நடந்த நிலை, இப்பொழுது சிம்மத்திற்கு அது நடக்க இருப்பது. பணி ரீதியிலாக கடன்களால் வரக்கூடிய ஆதாயம், இல்லை புது பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான லௌகீக விஷயங்களுக்கும் மெட்டீரியல் விஷயங்களுக்கும் தவிர மற்ற எல்லா விஷயங்களிலுமே உயிர் காரகம் தொடர்பாக, குழந்தைகளோடு காதல் தொடர்பான விஷயங்கள், மனது ரீதியிலான ஒரு எண்ண ஓட்டங்கள், பாசிட்டிவிட்டி, கான்ஃபிடென்ஸ் தொடர்பான விஷயங்கள், இது எல்லாவற்றிற்குமே நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் அமைதியாக பொறுமையாக காத்து கொண்டிருக்க வேண்டும். கடவுள் வழிபாட்டை தொடர வேண்டிய காலகட்டமாகவே சிம்மத்திற்கு இருக்கிறது.